வைகோ அவர்களே கூட இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா சின்னத்தில் கண்டெஸ்ட்டு அதில் ஒன்றுத்தில் வைகோ அவர்களே நின்று வந்தால் அமைச்சராக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம்னு தாவேக்கா தரப்பில் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கப்பட்டதாக. ஏன்னா வைகோ கண்டெஸ்ட் பண்ணலாம், திரும்ப அவர்களே தான் நிற்பாங்க. நிற்கும்போது நமக்கு அடுத்த கேள்வி, விசில் சின்னமா இல்லை தனி சின்னமா? இது வைகோவினுடைய முடிவு மட்டுமல்ல, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதில் தாவேக்காவும் வேலை பார்த்திருக்கிறது. திமுகவை தனிமைப்படுத்துவது என்பதை அரசியல் ரீதியிலாக தாவேக்கா கான்ஷியஸாக திட்டமிட்டு துல்லியமாக துரிதமாக செய்திருக்கிறார்களான்னு ஒரு பார்வை வருது இல்லையா? திமுக செய்திருந்தால் நாங்கள் அங்கு தான் இருந்திருப்போம் அப்படின்னு. அது என்ன கான்டெக்ஸ்ட்டை சொன்னார் நம்ம ஒருவேளை ஃபுல் வீடியோ பார்த்தோம்னா தெரியும். ஆனால் அது உண்மை. அப்போ நீங்கள் 9 ஆண்டுகள் கொள்கை கூட்டணின்னு இருந்தவங்களெல்லாம் ஏமாற்றிருக்கிறீங்க. இது கொள்கை கூட்டணி அல்ல. முன்னாடியெல்லாம் நீங்கள் இப்போ இந்த கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், செம்மர கடத்தல்லாம் போயிட்டு இருந்தது. இன்றைக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி கடத்தல்ங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருப்பது என்பது சாபக்கேடானது. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதற்கான முயற்சிக்காக தான் களத்தை அவங்க செட் பண்ணுறாங்க. டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன், சென்சஸ், இது எல்லாவற்றையும் துரிதப்படுத்துவது என்பது 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக. ராகுல் காந்தியும் கார்கேவுமே கூட இந்தியா கூட்டணி கூட்டத்திலே சொல்கிறாங்க, இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி நிற்பதற்கும் மாநிலங்களுடைய உரிமைக்காகவும் நாம் இணைந்து பயணிப்போம்னு அவர் ட்வீட் போடுறாரு. விஜய் அவர்களோட ஆட்சியில் அங்கம் வகித்து கொண்டு இந்த இடத்துல நம்ம இருப்போம். அதுக்கு அர்த்தம், அதாவது மாநிலத்தில் நாங்கள் இவங்களோட அமைச்சரவையில் இருப்போம், மத்தியில் திமுகவினுடைய ஓடு இணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறது தான் குறியீடு. தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் புண்ணியவளவன் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். திமுகவிலிருந்து எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதாவது பெரிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயுமே இப்போது ஏற்கனவே வைகோ சொல்லிகிட்டே இருந்தது நாங்கள் உதயசீரன் சின்னத்தில் இருக்கிறனால தான் போக முடியாமல் இருக்கோங்கிற மாதிரி தான் அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களே ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. எப்படி பார்க்குறீங்க? வைகோ அவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய விமர்சனங்களை ஆல்ரெடி சந்திக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். சமூக வலைதளங்களில் தொடங்கி கருத்தாளர்களாக வரக்கூடியவர்கள், இல்லை கட்சி ரீதியிலாக விவாத நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடியவர்கள், பொது நிகழ்ச்சிகள், சமூக வலைதளங்களை எழுதுறது, வீடியோக்கள்னு பல வகையிலும் வர தொடங்கிவிட்டது. இவர் கலைஞர் காலத்திலிருந்து எப்படி இருந்தார் தெரியுமாங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம இதை ஒரு வகையில் பார்த்தா அவங்க தரப்பிலிருந்து, திமுக தரப்பிலிருந்து இது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க தரப்பிலிருந்து எங்கள் கட்சியை நாங்கள் காப்பாற்றிக்கணும் என்று அவங்க சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. இது காலத்தின் கட்டாயமோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு முறை ஏதோ ஒரு இடத்தில் திமுக இன்னொரு வெற்றியை பெறாமல் வலசை போதல் மாதிரி தான். இந்த நம்ம பறவைகள் இடம்பெயர்ந்து அங்கே வெயில் காலம் கூட இதாக இருந்தால் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் இடம்பெயர்ந்து வருவதை போல் அது இன்றைக்கி திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதாக ஒரு நேர்காணலில் சொன்னதாக செய்தி கார்டு வந்திருக்கு. திமுக செய்திருந்தால் நாங்கள் அங்கு தான் இருந்திருப்போம் அப்படின்னு. அது என்ன கான்டெக்ஸ்ட்டை சொன்னார் நம்ம ஒருவேளை ஃபுல் வீடியோ பார்த்தோம்னா தெரியும். ஆனால் அது உண்மை. அப்போ நீங்கள் 9 ஆண்டுகள் கொள்கை கூட்டணின்னு இருந்தவங்களெல்லாம் ஏமாற்றிருக்கிறீங்க. இது கொள்கை கூட்டணி அல்ல. தேர்தல் உடன்பாடு தான் இப்போ பேசக்கூடிய அத்தனை பேரும் எல்லா காலங்களிலும் சொல்லியிருந்தால் மக்கள் கொஞ்சம் யோசித்திருந்திருப்பார்கள் இல்லையா? அப்போ தேவைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாறுறீங்க. இது இந்த தவிர்க்க முடியாததும் நான் பார்க்குறேன். 1. 2வது, இதை இவ்வளோ உறுதியாக, ஒன்று அவர் கமலஹாசனை போல ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். எங்கள் சின்னமெல்லாம் நாங்கள் போட்டியே இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு விலகி நின்று நாங்கள் உங்களை அணிக்காக ஆதரிக்கிறோம், கூட்டணி தர்மத்துக்காகன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அது கமலஹாசன் கட்சியில் எல்லாரும் அதை வரவேற்கிறாங்களான்னா அதுக்கு பதில் வேறுவாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு 4, அந்த 4 முதல்ல ஒத்துக்கிறீங்க. நீங்கள் கிராஜுவலாக பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க உங்களோட பேசி குறைச்சிக்க சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஈல்டானீங்க. அப்போ அவ்வளோ வருத்தம் இருந்ததுன்னா நீங்கள் முன்கூட்டியே ஏன் வரலைங்கிற கேள்வி வருது. இப்போ உங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அதை தவறாக இருந்தால் சொல்லுங்கள். 2019 நிற்கும்பொழுது அவர்களுக்கு 2 சீட்டு கொடுத்ததா ஞாபகம், எம்பிக்கு. அதற்கு பிறகு 21ல் 6ங்கிறது எல்லாருக்கும் 6 கொடுக்கும்போது 6 கொடுத்துட்டாங்க. 24ல் உங்களுக்கு 2 ஒன்றா குறைக்கிறாங்க. குறைக்கும் பொழுது துரை வைகோ மட்டும்தான் அடம் பிடிச்சு தனி சின்னத்தில் நின்றுட்டார். இப்போ என்ன கேள்வி வரும்னா, நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க தனி சின்னம்னு, அப்போ அதையாச்சும் தொடர்ந்து இருக்கணும்.
இப்போவும் நாங்கள் அதே தீப்பெட்டி கூட இல்லை வேறு ஏதாவது சின்ன வாங்கி கூட நின்றுறோன்னு. ஆனால் கன்வின்ஸ் பண்ணால் நீங்கள் 6 4 ஆக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. 4ல் முதல்ல 3 முதல்ல 4 உதயசூரியன் நாங்கள் இல்லை 3 நாங்கள் 1த்தில் தனித்து நிற்போன்னும் போதும் ஒத்துக்கிட்டீங்க. பிறகு அந்த 1 இல்லை நாங்கள் அதையும் உதயசூரியன்லேயே போட்டிடுறோம் அப்படின்னு அறிவிச்சதுக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க. இதெல்லாம் அவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ஏன் தொடர்ந்து இத்தனை அழுத்தங்களுக்கு நம்ம ஈல்டானோங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ இதே தான் இன்றைக்கி அவர் கே. பாலகிருஷ்ணன் என்ன கான்டெக்ட்ஸை சொன்னாருங்கிறது நம்ம தெரியல. பட் இன்றைக்கி திமுக ஒருவேளை ஜெயித்திருந்தால் இவங்க இதெல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ அதில் என்னென்னா ராஜினாமா நீங்கள் செய்வீர்களான்னு இருக்க 2 எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்கும்போது இது குறித்து நீங்கள் தலைவர் வைகோ அவர்களிடம் கேட்கணும். அதாவது ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வைகோ அவர்களே கூட இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகா சின்னத்தில் கண்டெஸ்ட்டு அதில் 1த்தில் வைகோ அவர்களே நின்று வந்தால் அமைச்சராக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம்னு தாவேகா தரப்பில் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டதாக செய்தி இருக்குது. வைகோ அவர்கள் அதுக்கு ஈல்டாகலை. நான் நினச்சிருந்தா எப்போவோ அத்வானி காலகட்டத்திலே நான் உள்ளே போயிருந்திருக்கலாம், அங்கே மத்தியிலே இருந்திருக்கலாம், இன்னும் வளமான இலாக்காக்களை கூட போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாகவும் இருக்குது. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை தாண்டி அவருக்கு சபார்டினேட்டாக போகணுமான்னு கூட அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். நம்ம சரி தவிர நம்ம அதை மதிப்பிட முடியாது. இவ்வளோ ப்ரப்போசல் வரும்போது அதை நோக்கி தான் நகழ்த்துறாங்க. என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாம் போகும்போது அதை இவ்வளவு சிக்கலுக்குரியதாக மாற்றிட்டு வெளியில் போயிருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. போய் சந்திச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னு அங்கேயே அவரை சந்திச்சுட்டு வெளியில் செய்தியாளர்களிடம் அதை அப்படியே மனம் திறந்து இன்றைக்கான சூழலில் நாங்கள் பார்க்குறோம், இவ்வளோ நாள் 9 ஆண்டுகள் பயணித்தோம், நீங்கள் போகும்போது இதுக்கப்புறம் வர்றதுக்கான வழியை மூடுற மாதிரி பேசிட்டு ஏன் போகணுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதை இவ்வளவு அது என்ன சொல்கிறது, நமக்கு அதை பார்ப்பதற்கே ரொம்ப மோசமான ஒரு உரையாடலை நோக்கி அது பொதுவெளிக்கு வருது அப்படின்னா அரசியலை பார்ப்பதற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க? அதாவது இன்றைக்கி ஜென்சியிலேருந்து அத்தனை பேரும் வந்திருக்காங்க, புதிய ரத்தம் பாய்ச்சிருப்பதாக சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த ஐயா திரு மகேந்திரன் அவர்களெல்லாம் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பல விஷயங்களை அவர் மாற்றிட்டார் போயிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதிய தலைமுறை அரசியலில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எதை காட்டுறீங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? இப்போ இவ்வளவு ஆண்டுகால அரசியல் பாரம்பரியம்னா நீங்கள் இவ்வளவு மோசமாக அதை உடச்சிட்டு வெளில போகணுமா? வெளியில் போகிறதையும் ஸ்மூத்தாக அவங்களால செஞ்சுருக்க முடியுமே. என்னென்னா வெளியில் போகும்போது இன்னொரு தரப்பின் மீது பழியை சொன்னாதான் நமக்கான அவங்க தான் மொத்தமும் தப்புன்னு சொல்ல வேண்டிய ஒரு பதற்றத்தில் இதெல்லாம் பண்ணுறீங்களாங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கு மேலே மாற்றி மாற்றி அவங்க பேசி அரசியலினுடைய அந்த உரையாடல் தன்மையை இன்னும் மோசமாக்கினாங்கன்னா அடுத்த தலைமுறையிடமிருந்து அவர்கள் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி செஞ்சுருக்க வேண்டாங்கிறது தான். அஃப்கோர்ஸ் அவங்க ராஜினாமா பண்ணட்டும், வெளியேறட்டும், திமுக கூட்டணி காணுது, இதில் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கான அந்த எண்ணிக்கையில் போய் 2 குறைய போகுது. துரை வைக்க சொல்லும்போது முன்னாடி சொன்னார், அவங்க ஏற்கனவே திமுகவில் இணைந்து தானே நின்றார்கள் அப்படின்னாரு. அன்றைக்கி அது என்னவா பார்க்கப்பட்டதுன்னா அப்போ அவங்க ராஜினாமா பண்ண மாட்டாங்க போல இருக்கு, அவங்க ஏற்கனவே திமுக காரங்க தான்னா அப்போ அதான் சொல்ல வராருன்னு. அதான் நேற்றைக்கு அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்களை சட்டமன்றத்தில் சந்திக்கிறாங்க. அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் அவங்கள பார்த்து குறியீடெல்லாம் காட்டுறாரு அப்படின்னும் போது சரி ஜெல் ஆகிறாங்க போல இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா வைகோ கண்டெஸ்ட் பண்ணலாம், திரும்ப அவர்களே தான் நிற்பாங்க. நிற்கும்போது நமக்கு அடுத்த கேள்வி விசில் சின்னமா இல்லை தனி சின்னமா, அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இங்கே வாங்கிட்டு 3 வருஷம் கழித்து திரும்ப அணி மாறும்போது நாங்கள் அப்போதே தனி சின்னத்தை தான் எதிர்பார்த்தோம், எங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் இதில் தான் நிற்கணும்னு விசில் சின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னு தயவு பண்ணி சொல்லிட வேண்டாம். உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் மீட்டெடுக்கணும்னு நினச்சா எல்லா கட்சிக்கும் அதுக்கு உரிமை இருக்குது. சில இடங்களில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் முடிஞ்ச பிறகாச்சும் இல்லை இவங்கெல்லாம் போன பேட்சோடய அவரும் போயிருந்துருக்கலாம். அதுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டிருக்கு. இது வைகோவினுடைய முடிவு மட்டுமல்ல, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதில் தாவேகாவும் வேலை பார்த்திருக்கிறது. திமுகவை தனிமைப்படுத்துவது என்பதை அரசியல் ரீதியிலாக தாவேகா கான்ஷியஸாக திட்டமிட்டு துல்லியமாக துரிதமாக செய்திருக்கிறார்களான்னு ஒரு பார்வை வருது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அதை தான் பாசிட்டிவாக திருமாவர்கள்லேருந்து அத்தனை பேரும் கிளைம் பண்ணுறாங்க. அவர் நினச்சிருந்தா பாஜகவோடு அதிமுகவோடு என்டிஏலேருந்து ஆட்களை கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருக்கலாம். மதச்சார்பற்ற சக்திகள் அவர் எங்ககிட்ட தானே வந்தார், அப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது இவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு நம்ம விமர்சித்தோம், பட் இவர் அப்படி இல்லை போல இருக்குங்கிற நம்பிக்கை வந்ததாக திருமாவர்கள் அந்த ஓப்பன் டாக் நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அப்போ அப்படியான விஷயங்களை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா அது மொத்தமாக திமுகவை தனிமைப்படுத்துவதற்குன்னா அரசியல் ரீதியில் ஒரு எதிர்கட்சி அப்படி தான் செய்ய முடியும். அது சரி தவறுலாம் நம்ம பேச முடியாது. அப்போ அப்படியான ஒரு ஆப்டிக்ஸில் இன்னும் தேர்ந்த கட்சியாக தாவேகா வந்திருக்கு. இதை அப்படியே பொறுமையாக அந்த ப்ராசஸை நகர்த்துறாங்க. நீங்கள் வைகோ அவர்களை சந்தித்த போது வைகோ எக்ஸைட் ஆனார் பாருங்க. அப்போ தான் வேறொரு ஊடகவியலாளர் நம்பர் சொன்னார், நம்ம சின்ன பசங்க இவ்வளவு இதாக பார்த்துட்டு கிரேஸாக போகிறாங்கன்னு சொல்கிறோம், இவ்வளவு முதிர்ந்த அரசியல் தலைவருக்கே அந்த எந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா
அப்புறம் சின்ன பசங்களை நம்ம சொல்லி என்ன பண்ணுறது? அது வந்து நீங்கள் அது அது அந்த உணர்வு என்னன்னு நம்ம வாசிக்க வேண்டியிருக்கு, நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு மதிப்பீட்டில் நம்ம போகிற போக்கில் சொல்வதை தாண்டி இது அதை நம்ம வாசிச்சோம்னா தான் அடுத்த கட்டத்து அரசியலுக்கு எல்லா கட்சிகளும் அது என்னென்னு ரீட் பண்ணி டீகோட் பண்ணாமல் நகர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி தான் இது நகர்கிறது. திமுக மோரார்லெஸ் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலோ இல்லை மற்ற இடங்களிலோ மேபி அவங்களா போய் எந்த கூட்டணியும் அமைக்க மாட்டார்கள். தனித்து போய் கட்சியை வளர்க்கலாம் என்கிற முடிவை நோக்கி தான் அவங்களும் நகர்ந்திருக்கிறாங்க. மேபி இது வந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம், நம்ம சொந்த செல்வாக்கிலே போய் நின்று பார்ப்போம் என்கிற ஒரு பரிசோதனைக்கும் திமுக நகர்ந்திருப்பதாக தான் தெரியுது. அது மாதிரி நீங்கள் மகேந்திரன் பற்றி சொன்னீங்க அதுவும் ஒரு இன்னைக்கு ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்குது. பல்வேறு கட்சிகள்லேருந்து போயிருக்காங்கன்னா பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து இன்னொரு கட்சிகளுக்கு, அதுவும் திராவிட கட்சிகளுக்கோ தாவேக மாதிரி ஒரு வலதுசாரி கட்சிக்கோ போகிறதுங்கிறது ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் ஒரு மகேந்திரன் போயிருக்கார். எப்படி பார்க்குறீங்க மகேந்திரனோட திடீர் நடவடிக்கையை? தாவேக்காவை வலதுன்னுட்டீங்க, அவங்க வலதும் இல்லை, இடதுமும் இல்லை, மையமும் இல்லை, எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அந்த கல்ட்டு விஷயங்களை அவரே விமர்சித்த வீடியோவும் நேற்று பயங்கர வைரலாகவும் போயிட்டுருக்கிறது. இது நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு பலரும் எழுதுவதை பார்க்க முடிகிறது. ஒரு பிம்ப வழிபாட்டுக்குள்ளேன்னா அவங்களுடைய பார்வை என்பது மக்கள் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா அந்த தத்துவ விளக்கங்கள், அது சோஷியலிசத்தை நோக்கி ஆகட்டும், அது அது வேற ஒரு பரிணாமத்தில் அந்த ஒரு பீக் இன்டெலெக்சுவல்னஸில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கிரவுண்டில் எப்போதும் மக்களுக்காக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் 19ஆம் தேதி இன்னைக்கு அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு தலைவர்களை அசைன் பண்ணி உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வாகட்டும், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வாகட்டும், இந்த விஜி ராம்ஜி 100 நாள் வேலை திட்டம் அதை கைவிடணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை அவங்களால முடிஞ்ச இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எந்நேரம் தெருவில் அவங்க நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்காக நீங்கள் உள்ளூரில் லோக்கலில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு சுவரில் போஸ்டரோ இல்லை துண்டறிக்கையோ கொடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் தோழர்களாகத்தான் இருப்பார்கள். பட் அப்படி ஒரு டிரான்சிஷன் கம்ப்ளீட்டாக நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் அது வந்து நம்ம எல்லாருடையும் ஆச்சரியப்படுத்துவதை தாண்டி ஒரு சிலருக்கு அதிர்ச்சியும் அது கொடுத்துருக்கிறது. மேபி அவர் சமீபத்தில் வெவ்வேறு விஷயங்களுக்காக அவர் சைட்லைன் பண்ணப்பட்டிருந்தார் கட்சியிலிருந்து. ஐ திங்க் அவர் பொறுப்புகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொன்னாங்க, போனாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருவேளை அவர் ஏறத்தாழ 55 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதாவெல்லாம் கடந்த காலத்தில் எதிர்த்து நின்றுருக்கிறார். ஆர்கே நகர்லேயே அவர் எதிர்த்து போட்டிகிட்டு இருக்கிறாரு. பட் அதெல்லாம் தாண்டி இப்படி போய் சேர்றாரு அப்படின்னா அவர் இதுக்கப்புறம் ஒரு அரசியல் எதிர்காலம்னு அவர் யோசிக்கிறாரா? அப்படி போனவர் அக்காமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தாவேக்காவுக்கு முதல் தேவை இருக்கா என்கிற கேள்வி எல்லாம் வருது. மேபி ஏதாவது இதுக்கு பிறகு குழுவெல்லாம் போட்டு மூத்த தலைவர்கள் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிறாங்களா? இதில் இன்னொன்று, இப்போ அவரை மாதிரியான ஆட்கள் வந்து பல விஷயங்களை பேசக்கூடியவர்கள், விவாதிக்கக்கூடியவர்கள். நீங்கள் தாவேக்கா கட்சியிலே போய் சேர்ந்துட்டிங்கன்னா அவங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸை அனுப்புறதில்லை. நீங்கள் வெளியில் ஆதரவாளராக இருந்தாலும் விவாதங்களுக்கு போயிட்டு வரலாம், ஊடக வெளிச்சத்தில் இருக்கலாம், ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும். கட்சியில் சேர்ந்துட்டா நீங்கள் மீடியாவுக்கு போகிறதுக்கே அவங்க ஒரு ஹோல்டு போடுறாங்க. அப்போ இதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு என்பது சுருங்கி விடாதா? இப்போ நீங்கள் இந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகள் அவர்கள் இந்த புத்தக நிறுவனத்திலேருந்து அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, அவர் விடுவிக்கப்பட்டார்னா இங்கே ஏதோ ஒரு செயல்பாட்டை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார். ஒரு அமைப்பை கட்டுவதோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் தலைமையிடம் இதை கேட்க வேண்டுமா? தலைமையிட்ட ஒரு அனுமதி வாங்கணுமா? அவருக்கு நீங்கள் தலைமைன்னா யாரை ரீச் அவுட் பண்ணுவீங்க? இப்போ அதுலேயும் விமர்சனங்கள் போட்டாங்க. இவர் மாதிரியான ஆட்களை கூட உள்ளே சேர்க்கும்போது விஜய் சாரை பார்க்க முடியலையே, புஷி ஆனந்த் அவர்கள் தான் சேர்க்கிறாரே அப்படின்ற விமர்சனங்களும் வைக்கப்பட்டதுன்னு வைங்க. அஃப்கோர்ஸ் பொதுச் செயலாளராக அவர் செஞ்சார் கூட அவங்க சொல்லிக்கலாம். அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் எதிர்பார்த்தார் அப்படின்னா இது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ். அதாவது எப்படி அரசியலை அவதானித்தவர்கள் அல்லது சட்டமன்றத்தை வழக்கமாக பார்த்து இவங்க அட்லி உதாரணம்லாம் வரும்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்ற பீட் பார்க்குறவங்க கிட்ட கேட்டிருந்தா அப்படிலாம் நிச்சயமாக அவங்க அந்த மாதிரிலாம் இங்கே எங்கே பேச போகிறாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் இன்றைக்கி ரியாலிட்டியில் அவங்களே சிலர் கிள்ளி கூட பார்த்துருந்துருக்கலாம். அப்படியான ஒரு ஓட்டத்திற்கு அவர் அடாப்ட் ஆயிட்டாருன்னா பரவாயில்ல, ஆகலைன்னா அது என்னவாகுங்கிற கேள்வியும் இருக்கிறது. இன்னமும் பல நேரங்களில் நான் அவரை மீன் பண்ணல, பட் மூத்த தலைமுறையினர் அரசியல் குறித்து உரையாடல்கள் நிகழ்த்தும் போது பூமர்த்தனமாக இருக்குங்கிற விமர்சனங்கள் தவிர்க்க இயலாதது. அந்த அளவுக்கு அவங்க சுட்டி குழந்தைகளாக இருந்துகிட்டு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த துரோகங்கள் இதெல்லாம் அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படியான ஒரு 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 ஜெனரேஷனாக அது இருக்கிறது. ஸோ இவர் ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ்லேருந்து போகும்போது கொஞ்சம் நேரம் கொடுத்தோம்னா நமக்கு தெரியும் அவர் என்னவா அவங்க, அதாவது அவரை எந்த இடத்துல அவங்க பொசிஷன் பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து தான்
இதுக்கு அடுத்து அவருடைய பயணம் என்னங்கிறத நம்ம மதிப்பிட முடியும். பிரேமலதா எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் கொள்கை கூட்டணி சொன்ன வந்து கொள்கை கூட்டணி சொன்னவங்க ரொம்ப காலம் இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. கடைசியாக வந்தவங்க பிரேமலதாவை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் எல்லா கூட்டணி கட்சிகளும் இது பண்ணாங்க. இன்றைக்கி பிரேமலதா உறுதியாக திமுக கூட தான் இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அவங்களோட நடவடிக்கை? மேபி அவங்க தாவேகாவை நோக்கி செல்வதில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கோ அப்படின்னு எனக்கு அது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. மேபி திரைத்துறையில் கேப்டன் அவர்கள், அவருக்கு ஜூனியராக இவர் வந்தார். அது அந்த மேபி அது இதுக்கு முன்பாகவே கூட பெரும்பாலும் அவங்க ஒரே இடங்களை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்ததை போலத்தான் ஒரு உணர்வு இருந்தது. அதையும் தாண்டி இமீடியட்டாக இப்போதைக்கு அவங்களுக்கு கட்சிக்கு ஒரு தேவை இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. போய் அக்காமடேட் பண்ணாலும் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்குது. போனாலும் கேபினெட்லேருந்து எல்லாமும் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, தன் மீது இது கொள்கை கூட்டணி இல்லை, அதை கெடுத்துட்டாங்கன்னு விமர்சனம் வைத்ததெல்லாம் எல்லாரும் போன பிறகு நம்ம இருக்கோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக சொல்லி அந்த எலெக்ஷனில் ஐ திங்க் 5 சீட்டு வரைக்கும் கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில். பட் அதை கொடுக்காம பண்ணது அவங்க ரொம்ப பெரிய அதிருப்திக்கு போயிருந்தார்கள். திமுக எலெக்ஷனுக்கு முன்பாகவே இதை கொடுத்தது. ஸோ அதனால் இங்கேயே நம்ம கண்டினியூ பண்ணலான்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்களாங்கிற கேள்வி. விஷயம் சார்ந்து அவங்க தாவேக அரசை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த துதிபாடுதல் விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் இந்த 2 நாளோ 3 நாளோ 5 நாள் தான் இது வரைக்கும் இவங்க அவையே நடத்தியிருப்பாங்க. அதுலேயே அது டோன் அதிகமாகுதுன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. அப்படின்னா இப்போதைக்கு அவங்க அரசினுடைய விஷயங்களை மதிப்பிட்டு விமர்சிக்கக்கூடிய இடத்துல தான் பொசிஷன் பண்ணுறாங்க. திமுக கூட்டணியில் அவங்க தொடர்கிறோம். இப்போ திமுக கூட்டணி ஒன்று இருக்கா இல்லையான்னு திமுக தான் சொல்ல முடியும். எங்கள் கூட்டணியே இல்லைங்க, எல்லாரும் நன்றி, இப்போ உங்கள் ஆதரவுக்கு நன்றி, அவங்கவுங்க போய் அவங்க கட்சியை வளர்ப்போன்னு அவங்களா அதிகாரப்பூர்வமாக அப்படி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று இல்லைன்னு டிசால்வ் பண்ணுற வரைக்கும் கூட்டணி இருப்பதாகத்தான் அர்த்தம். அதில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. தாவேகா கூட போனால் இப்போ அகைன் பார்த்திங்கன்னா அந்த தடைன்னு நான் மீன் பண்ணது தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு எல்லாம் வந்தவர்கள் சினிமாலையும் சீனியர், கட்சியிலையும் இவங்களுக்கு சீனியர் அப்படின்னும் போது மேபி அதை ஏற்றுக்கொள்கிறதுல ஜெல்லாகிறதுல ஏதோ ஒரு தடையோ தயக்கமோ இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அது நாளடைவில் மாறவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இறுகவும் வாய்ப்பு இருக்குது. அது காலப்போக்கில் இந்த அரசின் மீதான பார்வைகள், விமர்சனங்கள் அது நகர்வதை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் அவங்க இங்கே வருவதற்கு முன்பாக அந்த ஈஷாவில் போய் அங்கே சிவராத்திரியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட திமுகவுமே அவர்கள் ஆளுங்கட்சி கடமையாக விமர்சித்து கொண்டு தான் இருந்தார்கள். அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எவ்வளவோ தடைகள், மனத்தடைகள் இருக்கலாம். அவங்களுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை ஒரு செகண்டில் உடைக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க பொசிஷனிங் ஒரு எதிர்கட்சி ரோலை நம்மளும் கான்ஷியஸாக ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் என்கிற நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ அன்புமணி அவர்கள் உங்களுக்கு சாதிவாரி கணக்காய்வுங்கிறத வரவேற்கிறார். சோமன் உள்ளே வரவேற்கிறாங்க. இன்றைக்கி சந்தித்து முதலமைச்சருக்கு அதுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஆக்சுவலாக தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் பாயிண்ட்டே சாதிவாரி கணக்காய்வு தான். என்ன அவங்க மத்திய அரசு சென்சஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னெலாம் சொல்லலை. இப்போ அது அந்த பக்கம் தள்ளியிருக்காங்கிறது விமர்சனத்துக்குரியது. அதை செய்யட்டும். ஆக்சுவலாக ரியாக்ஷன் வரும்போதே இது கேஸ்ட் சர்வே அப்படின்னும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட தொலைபேசியில் கேட்கும்போது திமுக செய்தது போலவே இதுவும் இருக்குது, அவங்க எடுக்கட்டும்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்மளே செய்யலாங்கிறதான் அவருடைய ரியாக்ஷனாக இருந்தது. பட் அந்த முயற்சியை அவர் அந்த அறிவிப்பை வரவேற்கிறார். ஸோ இப்படியான விஷயங்களில் வரும்போது இவங்க அடுத்தடுத்து இதை எப்படி அரசை விமர்சிக்கிறது, பொசிஷன் பண்ண போகிறாங்க என்பது தான் நமக்கு சொல்ல வரும். இப்போ உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் வரும்பொழுது அது ஆப்வியஸாக அவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல அதுக்கு அவங்க ப்ரோஆக்டிவாக என்ன சொல்ல போகிறாங்க? எனக்கு அதில் என்ன சந்தேகம் அல்லது சிக்கல் இருக்குன்னா, வந்ததும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு சட்டம்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே திமுக ஆட்சியிலேயே உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டது. நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னா மரண தண்டனை அப்படிங்கிற வரைக்கும் அதனுடைய தன்மைகளை கொண்டு போயிருக்கிறாங்க. வெவ்வேறு பிரிவுகள் அதை கடுமையாக்கி இருக்கிறார்கள். அப்போ சிக்கல், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? ஒன்று. இரண்டாவது, சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. அதை அமல்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க குறிப்பாக இத்தகைய வழக்குகளில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் எவ்வளோ வேகமாக நீங்கள் தண்டனை வாங்கி தருகிறீர்கள்? இந்த தண்டனை வாங்கி தருவதற்குள்ளே ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது அவங்க சந்திக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள் இருக்குல்ல, எனக்கு வேண்டவே வேணாம், நான் வித்ட்ரா பண்ணிடுறேங்கிற அளவுக்கு போவதற்கான வழி இல்லாமல் இருக்குது. அப்போ சிக்கல் இது வெறுமனே சட்டங்கள் ஏற்கனவே கடுமையாக இருக்குது, அதை இன்னும் இருக்குவதன் மூலமாக சொல்யூஷன் வந்துருமானா அது வேறு. ஆனால் எங்கே நெருக்கடினா, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அல்லது எதிர்கட்சி முகாமில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க.
அவர் வந்து சட்ட ஒழுங்கு என்னவா இருக்குன்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் பேசிட்டீங்க. தலைநகரத்திலே இப்படி நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பும்போது நீங்கள் அதை அரசியல் அணுகுனீங்க. அன்னைக்கு அது தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கம்னு பேசலை. எனவே நீங்கள் விதைத்தது திரும்ப வருகிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலையாகத்தான் மாறும். இப்போ இதில் விமன் லீடர் சார்ந்தவங்க ரியாக்ட் பண்ணலாம். அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நீங்கள் பல விஷயங்களில் எல்லா கட்சிகளும் கருத்து சொல்வதில்லை. ஆனால் சில விஷயங்கள் வரும்போது பெண் தலைவர்கள் ஏன் சொல்லலைன்னு குறி வச்சு அவங்கள கேட்பாங்க. அது கூட்டணிக்குள்ளே இருக்காங்கன்னா கட்டாயம் அவங்கள குறி வச்சு உங்கள் கூட்டணி கட்சி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு, நீங்கள் ஒரு பெண் தலைவராக இருந்து ஏன் அதை கண்டிக்கலைன்னு அந்த இடத்துல அந்த பொறுப்பை நகர்த்துவது கூட சமயங்களில் நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஒரு விமன் லீடர்ஸ் நகர்ந்து வராங்கன்னா இவங்க ஏன் கருத்து சொல்லலை. கடந்த காலத்தில் திரும்ப திரும்ப அது உள்ள ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட இன்னொரு உதாரணத்துக்கு நான் அதை எடுக்கிறேன். கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியாக திமுக இருந்தபோது தமிழ்நாட்டில் டாஸ்மாகின் காரணமாக இளம் விதைவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுன்னு அவங்க பேசினாங்க. கடந்த 5 ஆண்டுகளும் ஏதாவது ஒரு விஷயம் வருது, இப்படி யாராவது இறக்குறாங்க அப்படின்னா ஏன் கனிமொழி பேசலை அப்படின்னு கேட்டாங்க. அது திரும்ப திரும்ப அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. நம்ம கேள்வி, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல ஆண் தலைவர்கள் உட்பட அதே பேசியிருப்பாங்க. ஆனால் ஏன் அது பின் பாயிண்டடாக கனிமொழி அவர்களை நோக்கி போகுது? அந்த இடத்துல அவர் ஒரு பெண் என்பதற்காக கருத்து சொல்லியே அவன் குறி வைக்கப்படுகிறாரா? திமுகவில் கருத்தே சொல்லாமல் பல விஷயங்கள் எல்லாரும் கடந்து போனாலும் அவரை நோக்கி விரல் நீட்டப்பட்டதை அது சமூகத்தினுடைய பொது உளவியலிருந்து நம்ம பார்க்கணுமா? இப்படியான கேள்விகளும் இருக்கிறது. திருமாவர்கள் சமீபத்தில் ஒரு விதில் சொல்லும் பொழுது அந்த கேள்வியவே இன்னொரு பத்திரிகையாளர் நண்பர் தான் எழுப்பினார். அவரோ அல்லது திமுகவில் பல விஷயங்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாலும் அதிக விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்தில் ஆராசாவும் காங்கிரஸில் செல்வ பிறந்தையும் இருக்கிறாரான்னு கேட்கும்போது திரும்ப அதை ஆமோதித்தார். ஸோ இப்படியான நம்ம மேம்போக்கா பல தத்துவங்கள் எல்லாம் விளக்கினாலும் கூட உள்ளுக்குள்ள இந்த சமூகம் எப்படி இருக்கோ அப்படியாகத்தான் அரசியலுக்குள்ளும் அது சாதியாக, பாலினமாக, அகைன் மதங்களாக இந்த அடையாளங்களோடு ஒரு அடைப்பு குறியிட்டு தான் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் தான் மொத்த அரசியல் களமும் போயிட்டுருக்கு. மாநில அளவில் வந்து கட்சிகள் மாறுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தேசிய அளவுலேயும் இது ஒரு பெரிய இன்றைக்கி ஒரு விவாத பொருளாக இருக்குது. குறிப்பாக பாஜக எம்எல்ஏக்கள் எம்பிக்களை மற்ற கட்சிகளில் இருந்து அது பணம் மூலமாகவோ இல்லை பல்வேறு வழக்குகள் மூலமாகவோ கட்சி தாவல் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டே வருது. அது ஆம் ஆத்மியில் ஆரம்பித்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கி சமாஜ்வாதி கட்சியிலேருந்து பலர் தூக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க? முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து இந்த கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், செம்மர கடத்தல்லாம் போயிட்டு இருந்தது. இன்றைக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி கடத்தல்ங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி இந்திய அரசியல் போயிருப்பது என்பது சாபக்கேடானது. மக்களினுடைய தீர்ப்பை காலில் கீழே போட்டு மிதிக்கிற வேலையை போகிறவங்களும் அழைக்கக்கூடிய அகாமடேட் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதாவும் சேர்ந்து செய்கிறது. அடிப்படையில் இது கண்டனத்துக்குரியது. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போன மாதிரி பண்ணால் அது ஏற்கத்தக்கதுன்னெலாம் தாவேக்கா சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. உங்களை நீங்கள் போய் நின்ன இந்த கட்சி, இந்த முகம், இந்த பாஜக எதிர்ப்பு என்கிற இடத்தில் நின்று நீங்கள் ஜெயிச்சுட்டு போன பதவி எது? ஏன் பாஜக இவ்வளவு அவசரமாக அல்லது ரொம்ப திட்டமிட்டு எம்பிக்களை அழைக்கிறார்கள்? இப்போ குறிப்பாக ஆம் ஆத்மியில் 7 பேர் அவங்களே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பார்ட்டியாகவே பாஜகவில் 7 பேர் 3இல் 2 பங்குங்கிற வகையில் 10ல் 7 பேர் போய் மெர்ஜர் பண்ணி அதை திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவைத்தலைவர் அறிவிச்சிட்டார். முடிஞ்சது. அங்கே 7 பேர் போனாங்க. ஒரு 3 பேரை நம்ம ராஜினாமா அப்போவே பண்ணிட்டாங்க. சீட்டு அந்த இடத்துல காலியாக இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸினுடைய இந்த 20 பேர் அப்படி ஒரு கட்சி இருந்துதானே திரிபுராவில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அவங்க எலெக்ஷனில் நின்ன சமீபத்திய எலெக்ஷனில் 800 ஓட்டு மொத்தமாக அந்த கட்சி வாங்கியிருக்கு. இது மாநிலம் முழுக்க அவங்க 2 இடத்துல போட்டிட்டாங்க. 2 இடத்துல யாரோ இண்டிபெண்ட் ஆதரிச்சாங்க. கட்சியே 10க்கு 10 ரூம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலே அது 5வது பெரிய கட்சின்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பெல்லாம் அந்த ஆஃபீஸ்க்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த கட்சியில் இருந்த 5 பேருக்குள்ளே பிளவு வந்துருச்சு. இவங்களை சேர்க்கலாமா கூடாதான்னு. என்சிபிஐன்னு ஒரு கட்சி இருந்தாங்கங்கிறது திரிபுராக்காரங்களையே தெரியாத சூழலில் இப்படியான விஷயத்தை செஞ்சு அவங்க கொத்தா 20 பேர் போயிட்டாங்க. அதில் ஒரு கட்டம் மேலே போய் நாங்கள் தான் உண்மையான கட்சி, இந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் முடக்குங்க, ஏறத்தாழ 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, அதை முடக்குங்கன்னு எதிர்த்தரப்புலேருந்து கடிதம் எழுதி பேங்க்குக்கு கடிதம் போய் அது பெரிய ரசாபாசமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரேவினுடைய கட்சியிலேருந்து 6 பேர் வரைக்கும் நேற்றைக்கு அவரை கூட்டத்துக்கு வரல. அப்போ அவங்க போனாங்கங்கிறத உறுதி செய்ய முடியாது. ஷிண்டே அவர்களுக்கு போகிறாங்க. ஷிண்டே அவர்கள்ட்ட போய் அந்த சிவசேனாவில் சேருங்க, நீங்கள் நம்ம எம்பியா என்டிஏ எம்பியா வந்துடலாம் அப்படிங்கிறத நோக்கி போகுது. அடுத்த கட்டமாக ஏன்னா நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னா மகா விகாஸ் அகாதியில் உத்தவ் தாக்கரே விட ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் சரத்பவார். அந்த தேசியவாத காங்கிரஸை நோக்கி அடுத்து கரங்கள் நீளும். இது போக பலரும் ராஜினாமா செய்தவர்கள், அது தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது. அடுத்த கட்டமாகத்தான் சமாஜ்வாதிக்கு வந்திருக்கிறார்கள். 25 பேர் வரைக்கும் நாங்கள் பேசிட்டோன்னு அவங்களுடைய துணை முதலமைச்சர் கேஷவ் பிரசாத் மௌர்யா உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் எப்போ வேணாலும்
உள்ளே சேர்க்கறதுக்கான வேலைகளை தயாராக இருக்கும், ஜரூராக இருக்கும். அப்படின்னும் போது இது அடுத்த கட்ட சிக்கலாக மாறுகிறது. இப்போ இது எல்லாத்துலேயும் என்ன பேட்டர்ன் தெரியுதுன்னா, பாஜக ஏன் இவ்வளோ வேகமாக எல்லாரையும் சேர்க்குறாங்க, என்ன நோக்கம் என்பது கேள்வி. சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதை ஒரு பேட்டியிலே போட்டு உடைச்சிட்டாரு. மீண்டும் டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வர போகிறார்கள். அப்போ டீலிமிட்டேஷன் மசோதா அப்படின்னு வரும்போது இந்த முறை 50% இருக்கக்கூடிய சீட்டுகளை நாங்கள் உயர்த்துவோன்னு சட்டத்துக்குள்ளேயே நாங்கள் வார்த்தைகளை வரிகளை சேர்த்து கொண்டு வருவோம் என்று உறுதியை கொடுத்திருக்கிறார்கள்னு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார். ஸோ அப்போ அப்படின்னா அவர்கிட்ட அந்த விஷயம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கடந்த முறை அமித்ஷா அவர்கள் அந்த மசோதா நிறைவேற்றத்துக்கு வந்து விவாதிக்கப்படும் போது எனக்கு 1 hour டைம் கொடுங்க, நான் போய் மசோதாவை மாற்றி எடுத்து வரேன்னாரு. இவங்க எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க. முதல் முறையாக 12 ஆண்டுகளில் மோடி அரசு கொண்டு வந்த ஒரு மசோதா தோற்கிறது. 2/3 பங்கு ஆதரவு இல்லைன்னு. 2/3 பங்கு ஆதரவு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க நான் கேட்டால். அப்போ எம்எல்ஏக்களை பிறகு தூக்கி நான் அந்த எண்ணிக்கையை கொண்டு வந்துடுறேன் என்கிற நோக்கத்தோடு தான் இதை செய்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் வெறும் டீலிமிட்டேஷன் அல்ல, அதனோட சேர்த்து விமன் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. இதைவிட முக்கியமாக 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதற்கான முயற்சிக்காக தான் களத்தை அவங்க செட் பண்ணுறாங்க. டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன், சென்சஸ் இது எல்லாவற்றையும் துரிதப்படுத்துவது என்பது 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. உங்களுக்கு இப்போ தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்து குறைஞ்சது ஒரு 60 பேரையாச்சும் அவங்க இழுத்துட்டாங்க. சமாஜ்வாதி நான் 25 உள்ளே சேர்த்துக்கிறேன், அந்த ஒரு 25, திருவண்ணாமலை ஒரு 20, 45, ஆம் ஆத்மியில் அங்கே ஒரு 7 பேர் போயிருக்காங்க, உத்தவ் தாக்கரேயில் ஒரு 3னா இதுவே ஏறத்தாழ ஒரு 60, 63 பேர் வந்துட்டாங்க. இந்த 63ன்னு அவங்க பார்க்கும்போது ராஜ்யசபாலையும் ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு வேலை கிடைக்கலன்னா 2/3 பங்கு ஆதரவு ஒரு 5 பேர் 10 பேர் குறையிறாங்க. இப்போ திமுக திரும்ப திரும்ப அவங்க சொல்லக்கூடியது நாங்கள் பாஜக எதிர்நிலையில் உறுதியாக இருப்போம். ராகுல் காந்தியும் கார்கேயுமே கூட இந்தியா கூட்டணி கூட்டத்திலே சொல்கிறாங்க, இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி நிற்பதற்கும் மாநிலங்களுடைய உரிமைக்காகவும் நாம் இணைந்து பயணிப்போம்னு அவர் ட்வீட் போடுறாரு. விஜய் அவர்களோட ஆட்சியில் அங்கம் வகித்து கொண்டு இந்த இடத்துல நம்ம இருப்போம். அதுக்கு அர்த்தம் அதாவது மாநிலத்தில் நாங்கள் இவங்களோட அமைச்சரவையில் இருப்போம், மத்தியில் திமுகவினுடைய ஓடு இணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறது தான் குறியீடு. கடந்த முறை அவர் பிறந்த நாளுக்கு இவர் பதிவே ரொம்ப லேட்டாக தான் போட்டாருங்கிறதெல்லாம் விமர்சனம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ திமுக வாக் அவுட் பண்ணாலும் அது வந்து மோடி அரசு வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருக்கிறவங்களில் 2/3 பங்குனா அந்த எண்ணிக்கை வந்துடும். அப்போ வாக் அவுட் பண்ணாலும் பாஜகவுக்கு ஆதரவளித்ததாகத்தான் பொருள் கொள்ளப்படும். அப்போ இங்கே விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார், திமுக பாஜக கூட்டணி தான் நாங்கள் அப்பயே சொன்னோமே, நேரடி கூட்டணின்னு அவர் நரேட்டிவாக கொண்டு போயிடுவார். அப்போ திமுக இப்போ ஒருவேளை அந்த 50% அப்படியே இருக்கும்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் ஆதரித்து வாக்களிக்கிறோங்கிற நிலைப்பாட்டை எடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி வரும். இதனால தான் விஜய் அவர்கள் கான்ஷியஸாக அந்த ராஜ்யசபாவை காங்கிரஸுக்கு கொடுத்தது. இப்போ ஒரே ஒருவர் போய் வெளிநடப்பு பண்ணாலும் பாஜக கொண்டு வரதை எதிர்த்துக்க தைரியம் இல்லைன்றவாங்க. ஆதரித்து வாக்களித்தா தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படுறதுக்கு ஆதரிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும். நீங்கள் எதிர்த்து கடுமையாக பேசுனீங்க ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக அப்படின்னா, அதை பாஜக ரசிக்காமல் உங்களை எதிர்நிலையில் வச்சாங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் அவர் நிலைப்பாட்டே சொல்லாமல், கட்சி தலைவராக இருந்து நிலைப்பாட்டை சொல்லணும்னா பரவாயில்ல, முதலமைச்சராக இருந்துட்டு ஆளுங்கட்சியாக நிலைப்பாட்டை சொல்லலாம், அது எப்படி சரியாக இருக்குங்கிற இடம் வரும். இது ஒரு பக்கம். அப்போ இந்த இடத்துல திமுக எதிர்த்து தான் வாக்களிக்குதுன்னா எண்ணிக்கை அந்த ஒரு 5 இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு இன்னமும் ஒரு 10 எம்பிக்கள் ஷார்ட்டேஜ் லோக்சபாவில் வரலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க பாஜக, லோக்சபா ராஜ்யசபா கூட்டுக்குழுவை போட்டால் எண்ணிக்கை வந்துடும். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இந்த 240 சொச்சம் ராஜ்யசபா எம்பிஸில் ஏறத்தாழ 160 பக்கமாக என்டிஏக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ராஜினாமா பண்ணது, எம்டி ஆனது, போனதெல்லாம் சேர்த்தா அதில் மோர் தென் 2/3 அவங்களுக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட்டுக்குழுவை கூட்டினீங்கன்னா மொத்த எண்ணிக்கையில் 2/3 அந்த இது வந்து இதில் ஜாயிண்ட் ஆகி மறிச்சு அவங்க ஐ திங்க் கடந்த காலத்தில் பொட்டா சட்டம் கொண்டு வரும்போது அப்படி தான் கூட்டுக்குழு கூட்டப்பட்டு தான் ஞாபகம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அந்த மாதிரி கூட்டுக்குழுவை 2 அவையும் கூட்டி 2/3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துடலாம் என்கிற இந்த எண்ணத்தோடு தான் இது ஒன்றா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நடுவில் காங்கிரஸை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே சேர்ந்து குறிப்பாக சிபிஐஎம்எல் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. காரணம் இப்போது நடந்த ராஜ்யசபா தேர்தல். அதில் 2 மாநிலங்களில் காங்கிரஸ் அவங்க எடுத்திருக்க வேண்டிய சீட்டை இழந்திருக்கிறார்கள், தோற்றிருக்கிறார்கள்ங்கிறதும், தோத்துட்டு இப்போ அந்த இதை வந்து கூட்டணி கட்சிகள் மேலே பழிய போட்டதும் கூட்டணி கட்சிகளை பெரிய அளவுக்கு அதிருப்தியாக மாற்றி இருக்கிறது. குறிப்பாக சிபிஎம்எல் திரு திபங்கர் பட்டாச்சாரியா அதனுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அவரும் சரி, அந்த கட்சியுமே சொல்கிறாங்க, நீங்கள் மத்திய பிரதேசம் நடந்ததெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சம் தான் வச்சுக்கோங்க. மீனாட்சி நடராஜன் அவர்கள் வேட்புமனுவே நிராகரிக்கப்படுது. கொடுமை என்னென்னா
அவங்க தெலுங்கானாவில் இருக்க ஒரு வழக்க சொல்லலை, நீதிமன்றம் இது எடுத்த காக்னிசன்ஸ் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அது பாஜகவுக்கு எப்படி தெரியும்னா, காங்கிரஸ்லேயே இருக்க ஒரு கோஷ்டி தலைவர் தான் அங்கே பாஸ் ஆன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. இப்போ வரைக்கும் அவங்க அவர் மேலேயே நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல, இல்லை அது பொய்யினும் மறுத்த மாதிரி தெரில. அப்போ உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இவங்க ஆகக்கூடாதுன்னு சொந்த கட்சியிலேருந்தே எடுத்து அங்கேருந்து தகவல் அமைச்சிருக்காங்க. இவங்களது உடனடியாக ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஆனால் ஜார்க்கண்டில் அதுக்கு அப்படியே மாறா பரிமல் நட்வானி அவர் ஏற்கனவே 3 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். இது 4வது முறை. பாஜக அவரை ஆதரிக்குது. அவர் தனியாக இண்டிபெண்ட்டாக நிற்கிறாரு, பாஜக கட்சியில் இல்லை. இவர் யாருன்னா ரிலையன்ஸ் குரூப் அம்பானி அவருடைய நிறுவனத்தில் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் டைரக்டராக இருக்கிறார். அவர் ஒரு தொழிலதிபர் தான். அப்போ அவரை பாஜக ஆதரிக்குது பின்னாடி இருந்து. அவர் பங்கு டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு 4-5 நிறுவனங்களை பற்றி அஃபிடவிட்டில் போடலை. இதை எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, அவருடைய வேட்புமனு ஒன்றும் நிராகரிக்கணும் இல்லை, ஹோல்டில் போடுறாங்க. ஹோல்டில் போட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் திருத்தி கொண்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. வேட்புமனு இன்றைக்கி சாயங்காலம் 6 மணியோட முடியுதுன்னா அவருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அடுத்த நாள் காலை இன்னையோட முடிஞ்சு போச்சு 6 மணியோட வேட்புமனு, அடுத்த நாள் காலை 11 மணிக்கு டைம் கொடுக்குறேன், திருத்தி கொண்டு வாங்கன்னு வாங்கி சேர்த்துட்டு அவருக்கு கிராஸ் ஓட் பண்ணி இப்போ ஜெயிக்க வச்சிட்டாங்க. அப்போ இந்த இடங்கிறது நீங்கள் இதை எதிர்த்து நீங்கள் சண்டை மாரதம் பண்ணி தெருவுக்கு வந்திருக்க வேண்டாமா? தேர்தல் ஆணையத்தின் மீது இவங்க இதை கோர்ட்டு கொண்டு போகலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அங்கே அறிவிச்சிட்டாங்க. இங்கே பரிமல் நட்வானிக்கு கட்சிக்காரங்களே மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸ்காரர்கள். அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு மத்திய பிரதேசில் ஒரு சீட்டு காலி, ஜார்க்கண்டில் கிடைக்க வேண்டியது இது பண்ணி திரும்ப பாஜக பேக் இண்டிபெண்டன்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. இது கூட்டணி கட்சிகள் தான் சரியாக ஓட்டு போடல. இதில் என்னென்னா பொறுப்பாளரை யாரை கூப்பிட்டு போய் போட்டாங்கன்னா, சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல். அவர் சமீப காலத்தில் ஒர்க் பண்ண எல்லா இடங்களிலுமே பர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸ் கட்சிக்கு அது போதுமான அளவுக்கு ஒரு அப் டு த மார்க் போகலை. அவர் தான் கையில் வைத்திருந்த ஆட்சியை 2023 இழந்த பிறகு அதுக்கு முன்னாடி பொறுப்பாளர் இருந்ததும் சரி, பின்னாடியும் சரி, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சோபிக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது இருக்குது. அதை தாண்டி அவர் போனால் ஜார்க்கண்டில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க, ஹேமந்த் சோரன் அவர்களோடைய முரண் இருந்திருக்கிறது. இங்கே எப்படி கிரீஷ் சோடங்கர் ஸ்டாலின் அவர்களோட இருந்தாரோ ஒரே ஒரு முறை ஃபார்மாலிட்டிக்கு தான் சந்திச்சிருக்காங்க. அப்போ அவர் முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த எதிர்த்தரப்பில் பாஜக ஆதரவோட ஒருத்தர் நிற்கிறாருல்ல, பரிமல் நட்வானி கேண்டிடேட் ராஜ்யசபா, இவர் போய் முதலமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டதும் கொடுத்துட்டாப்புல. நல்லா இருக்கீங்களா என்னன்னு விசாரிச்சு அனுப்பிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டார் பாருங்க. ஓஹோ, அப்போ அவருக்கே ஓட்டு போடலான்னு நினச்சி கிராஸ் ஓட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பாஜக ஆதரவானவங்க ஜெயிச்சாங்க. இன்னொன்று காங்கிரஸ் யோசிக்குது, பீகாரில் தேஜஸ்விக்கு கிடைக்க வேண்டிய சீட்டில் ராஜ்யசபாவில் இவங்க மாற்றி ஓட்டை போட்டு தோக்கடிச்சிட்டாங்க. தேஜஸ்வியோடைய எம்எல்ஏக்கள் இங்கே 4 பேர் இருக்காங்க, இவங்களும் மாற்றி ஓட்டு போட்டு நம்மளை தோக்கடிச்சிட்டாங்களோ. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்றி காலை வரைக்கிறீங்க. சிபிஎம்எல் 2 பேர் தான் போடல, அவங்க 2 பேரையும் ஏன்னா அந்த எண்ணிக்கை பிரிச்சுருவாங்க. இவங்களுக்கு 30 பேர்னால் நீங்கள் 30 பேர் இவங்களுக்கு போடுங்க, நாங்கள் 8 பேர், அவங்க 2 பேர், நீங்கள் 16 பேர், இப்படி போடுங்கன்னு பிரிக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, 4 ஓட்டு விடலன்னா அந்த கூட்டணி கட்சி இவங்கனால அவங்க 2ன்னாங்க பாருங்க, அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் இப்படி பேசி தான் இந்தியா கூட்டணிக்கே இது வேட்டு வைக்கிற வேலை. நாங்கள் பேசிட்டோம், எங்களுடைய அப்சர்வர்ஸ்ட்டை பேசியாச்சு, அப்படியெல்லாம் அணி மாறி துரோகம் பண்ணுற ஆள் நாங்கள் கிடையாது, நாங்கள் கரெக்டாக போட்டிருக்கோம், எங்கள் ஆட்கள் மாற்றி போடல, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்கன்னு கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இப்போ மாறி விமர்சிக்கக்கூடிய சூழல் வருது. ராகுல் காந்தி ஒருவேளை நினைக்கலாம், பாஜக பாருங்கள், ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், சிவசேனா உத்தவ் தாக்கரே, இப்படி பல பேர்ட்டு இருந்து எடுக்கிறாங்க, நம்ம ஏறத்தாழ 100 எம்பிக்களோடு இருக்கோம்னு கடைசியாக வருவாங்க. சீட்டுக்கட்டில் கடைசி காடை உருவுறது, அடியில் மொத்தமாக உருவுறதுங்கிறதுக்கு மேலே இப்போ ஒவ்வொரு இதாக கலைச்சிட்டு வராங்க. ஏன்னா மற்ற எல்லா கட்சிகளை விடவும் மாநிலத்தில் உறுதியாக இருந்த அல்லது வெற்றி பெற்றிருந்த ஆளுங்கட்சியாக இருந்தவர்களிடமிருந்து உருவதை விடவும் காங்கிரஸ் இருந்து உருவது அவங்களுக்கு ஈஸி. இவங்க ஈஸியாக போயிடுவாங்க நான் சொல்லலை. இந்த கடந்த 12 ஆண்டுகளில் அளவுக்கு அதிகமாக பாஜகவில் போய் சேர்ந்து போன எலெக்ஷனில் ஒரு 100 பேர் சீட்டில் பாஜக தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்களெல்லாம் கொடுத்து போஷித்து வளர்த்து ஆளாக்கி எம்பி சீட்டு கொடுத்து மொத்தமாக காலியாச்சு. ஏன்னா அப்புறம் உள்ளுக்குள்ளேயப்போ நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்து ஷாகாவுக்கு போய் பயிற்சி எடுத்து தேசபக்தின்ட்டு காங்கிரஸுக்கு எதிராக வேலை பார்த்து இவ்வளவு பாடுபட்டு வந்தால் அங்கிட்டிருந்து வந்தவருக்கு கொடுப்பீங்களா, நான் வேலையை பார்க்க மாட்டேன்னு உள்ளடி வேலை பண்ணி தான் போச்சு. ஸோ அதனால் இன்னமும் அவங்க கூப்பிட்டு தயாராக தான் இருப்பாங்கன்னா கிளம்புறதுக்கும் தயாராக இருக்கும். கடைசி கட்டமாக இங்கிட்டேருந்து உருவுனாங்கன்னா அதுக்கு பிறகு தான் இப்போ இந்தியா கூட்டணியினுடைய இவங்க 29 சேர்க்கிறதெல்லாம் அப்புறம்
இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிக்களை காப்பாற்றிக் கொள்வீர்களா என்கிற கேள்வி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. நன்றி. நன்றி சார்.